ஹலோ வீவர்ஸ், பழைய ஸ்டோர் நியூ ப்ரமோ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க பாருங்க மாமா. நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா. நாங்கள் இருக்கும் போது நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு வாங்க. அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. டி இந்த பொண்ணு எப்படின்றாங்க. நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு கதிர் சொல்கிறாங்க. டி எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத மாமா. நீங்கள் பேசுங்க, நான் எல்லாம் பேசிட்டு நீங்கள் மனசு விட்டு போய் பேசுங்கன்றாங்க. டே வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, மறுபடியும் எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கதிர்னு வாங்க. மாமா நான் எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, லாஸ்ட் மினிட்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட எனக்கு உங்களை பிடிக்காதெல்லாம் இல்லை, பிடிச்சிருக்கு. அப்புறம் அப்பா அம்மா தான் நோ சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. சரி அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களான்னு வாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் தான். அது இல்லாத வந்து கடையில் வேலை செய்கிறேன், நான் நேர்மையாக செய்வேன்ட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இருந்தாலும் அம்மா அப்பா அப்படின்னு வாங்க. அப்போ கதிரும் செந்தில் வராங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எங்கள் மாமா பிடிச்சிருக்கா, அவ்வளோதான் எங்கள் மேட்ரு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? ஓகே அப்படின்றாங்க. அப்போ சரி நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வாங்க. டி கதிர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்றாங்க. அண்ணே பொண்ணே ஓகே சொல்லுது, நீயே மாமா பயப்படுறான்னு வாங்க. இல்லைடா வேண்டாம், எல்லாரோடைய சம்மதத்தோடையும் அது கண்டிப்பாக நடக்காது. அதுவும் உன் அண்ணனுங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் வேண்டாம் சரிங்களா, அதனால பிடிச்ச பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்கள் பண்ணி வைக்கிறோன்ட்டு கதிரும் செந்திலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பழனி இருந்துட்டு இல்லைடா இது ஏதோ தப்பாக இருக்குன்றாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லை பண்ணிக்கலாம், ஏன்னா எங்கள் வீட்லேயே இப்போ ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு வாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.